ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 1000ங்கிறது 1150 மாறுது. அதுக்கப்புறம் 3% வந்து கூடுதலாக வட்டி வீதம் இருந்துச்சுன்னா அந்த மொத்த மதிப்பு என்ன, தற்போதைய மொத்த மதிப்பு என்ன? ஃபஸ்ட்டு அந்த 3 வருஷம் 1000 1150 இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட 3% ஆட் பண்ணி நம்ம ஒரு மொத்த டோட்டல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூவிலேருந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சோம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ 1150லேருந்து 1000 கழிச்சோம்னா 180. அப்போ அதுதான் வந்து என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அமௌண்ட்டு 1000 rupees. என்னங்கிறது 3 years. 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. ஸோ இங்கேயே 100 அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். இப்போ என்ன இருக்கும், R is equal to 150 divided by 10 into 3ன்னு கிடைக்கும். அகெயின் 0 அடிச்சிடலாம், 3 அடித்தோம்னா 5. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இப்போ 5%. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 3% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், 5%ஓட 3% ஆட் பண்ணோம்னா 8%. அப்போ புதுசாக கிடச்சிருக்க வட்டி வீதம் வந்து 8%. இந்த 8% வச்சு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு 3 வருஷத்துக்கு நம்ம டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் என்ன பண்ணுறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா PNR, P வந்து 1000, N வந்து 3 வருஷம், R வந்து இப்போ கிடச்சிருக்கா 8 டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். 3/24னா 240. 240ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இவங்க கேட்டிருக்கிறது மொத்த மதிப்பு. நம்ம என்ன பண்ணணும், பிரின்சிபல் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ 1240, 1240ங்கிறதா ஆன்சர்.